ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜனனி ஜன்மசௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூபபுண்ணியானாம் லிக்கியதே ஜன்மபத்ரிகா. ஓம் ஸ்ரீ மகா கணபதஜே நம. நவகிரகேபியோ நம. வாக்தேவியை நம. சாயிநாதாய நம. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நம. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மாதம் தோறும் ஒவ்வொரு மாதத்திற்கும் நவகிரகங்கள் 9 எல்லாருக்குமே தெரியும். இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உலகமே இயங்குது. கிரகத்தினுடைய அவன் கிரகண்டா அப்படின்லாம் திட்டுவாங்க. அப்போ அவனுடைய கிரகம் தான் அவனை வேலை செய்ய வைக்கும். அப்போது அந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்குது. இயங்கும் தருவாயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு கால அளவுகளில் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகுது, பயிற்சி ஆகுதுன்னு நான் சொல்கிறோம். இடம் மாறுறதுக்கு பேர் பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடம் மாறுதல் அப்படின்னு பண்ணும் பொழுது மற்ற இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இந்த நன்மை. ஒரு குருன்னு எடுத்துனோம்னா 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடத்திற்கெல்லாம் நன்மை செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த 9 கிரகங்களுக்கும் சில இடங்களுக்கு நன்மை தீமைகளை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் தோறும் சில கிரகங்கள் பயிற்சியாகும். அப்படி பயிற்சியாகும் தருவாயில் என்னென்ன ராசிகளுக்கு நன்மை உண்டாகும், என்னென்ன ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும், என்னென்ன ராசிக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் பலவிதமான நுணுக்கங்களும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் இதுக்குள்ளே அடக்கம். அதனால தான் இந்த மாத ராசி பலன்களுக்கு அவ்வளவு சிறப்பு. வார ராசி பலன்கள் சொல்லலாம், டெய்லி ராசி பலன்கள் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் அதே கிரகம் அதே கட்டத்தில் தான் இருக்கும். ஆனால் இந்த மாத ராசி பலன்களில் மட்டும்தான் கிரகங்கள் பயிற்சியாகும். 5 கிரகங்கள் பயிற்சியாகும். பொதுவாக ஒரு 4 கிரகங்கள் மட்டும்தான் வருஷத்துக்கு வருடாந்திர பயிற்சிகள். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி, 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா அவர் பயிற்சி பார்த்தா போகிறோம். அது வரைக்கும் அதே கட்டத்தில் தான் இருப்பார். குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒருக்கா, ராகு கேதுக்கள் 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா. அப்போ இந்த நாளையும் விட்டுறலாம். இதனாலும் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம், 1 வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம், சனி 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம். ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்கல்லவா, சூரியன் அப்படின்னு எடுத்தனால் 1 மாதம் பயிற்சி, மாதம் 1 முறை பயிற்சியாவது சூரிய பகவான். 2.5 நாட்களுக்கு 1 முறை பயிற்சியாகக்கூடிய கிரகம் சந்திர பகவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், செவ்வாய் இவர்கள் 1.5 மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி. அப்போது இந்த 5 கிரகங்களும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறதுனால அது இங்கிலீஷ் மாதமாக இருக்கட்டும், தமிழ் மாதமாக இருக்கட்டும், நமக்கு 12 ராசிகளுக்கும் இதனுடைய பயிற்சியினால் என்னென்ன நன்மை தீமைகள்லாம் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்க போகிறதுல பார்த்தோம்னா, அதாவது இது கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள் அப்படின்னு தான் பேர் இதுக்கு. இந்த பொதுவான பலன்களில் நான் பொதுவான பலன்களை தான் சொல்ல முடியும். 100க்கு 100% அக்யூரேட்டாக இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன்னா கண்டிப்பாக அவங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தால் மட்டும்தான் அக்யூரேட்டாக தெளிவாக நமக்கு இந்த மாதத்தில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இது பொதுவான பலன்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம். அந்த பொதுவான பலன்களில் நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது மங்களகரமான 2025ஆம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அன்பார்ந்த எங்களுடைய மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாத பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த கார்த்திகை மாதம்
நம்ம சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கிறோம். பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னாலே சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடியவர்கள், தலைமை பொறுப்பு எல்லாத்துலேயுமே தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், நிர்வாக திறமை பெற்றவர்கள், இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். முன்கோபம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், ஆண்டவர்கள், அரசர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தால் ராசியிலே கேது, ஏது வந்தாலும் கேது வரக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்போ கேது அப்படின்னு இருக்கிறதுனால நீங்கள் என்ன தான் தலைகீழாக உருண்டு பிறண்டு பண்ணாலும் நல்ல பேர் அப்படிங்கிறது வாங்க முடியாது. கஷ்டப்பட்டாலும் நல்ல பேர் கிடைக்காது. நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க, எவனோ பேர் வாங்கிட்டு போயிடுவான். தேவையில்லாத சிக்கல், சண்டை, சச்சரவு, பிரச்சனை இதெல்லாம் கூட பரவாயில்ல, எங்கேயோ கொண்டே விட்டுரும். செய்யாத குற்றத்துக்கு ஜெயில் தண்டனை அனுபவிக்கக்கூடிய அளவு கூட கொண்டே விட்டுரும். சட்ட ரீதியான பிரச்சனை, காவல்துறை பிரச்சனை இதெல்லாம் சந்திக்கணும். அதே சமயம் சிம்மராசியாக இருந்தால் நீதிமன்றத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், சட்டத்துறை அட்வொகேட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் நன்மை. குறிப்பாக சொல்லணும்னா இயல் இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பத்திரிகைத்துறை, ப்ரெஸ் மீடியா, விளையாட்டு, ஆன்மீகத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும். 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லை. 3ஆம் இடத்துல புதன், சகோதரஸ்தானம் பலமாக இருக்குது. உடன் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டு. புதிய வருவாய் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். புதிய ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் இந்த நேரத்தில் நிறைவேறும். எதிர்பாராத விதத்தில் வெளியூர் பிரயாணங்கள் அப்படிங்கிறது அமையும். தொழில் முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழில் துறையில் சிறந்து விளங்கலாம். லாபங்கள் அதிகரிக்கும். கஷ்டங்கள் விலகும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல், பயிற்சி நிறுவனங்கள் வைத்து நடத்துபவர்களுக்கு நன்மை ஏற்படுது. 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் சேர்க்கை. தாயார், தந்தையார் உடல்நலம் கவனம் தேவை. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயார் ஸ்தானம். அங்கே இருக்கக்கூடிய சூரியன் தகப்பனாரை குறிக்கும். இப்போ தாயாருக்கோ தகப்பனாருக்கோ யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக மருத்துவ செலவு, செவ்வாய் மருத்துவக்காரர்கள் கூட இருக்கிறதுனால மருத்துவ செலவு அவசியம் வந்தே தீரும். ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அறுவை சிகிச்சை, இரத்த விரயம், விபத்து இதெல்லாம் கூட நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் ராசி பிரகாரம் அப்பா அம்மாவுக்கு சரியில்லை. அதே சமயம் பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். பூமி தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம், நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், தொல்லியல் துறை, ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு நன்மை அப்படிங்கிறது உண்டாகுது. விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். பஞ்சு, பருத்தி, மில், ஜவுளி சம்பந்தமான தொழில், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும். அதுபோக வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், குடுக்கல் வாங்கல், ஆடை ஆபரண தொழில் சிறப்பாக இருக்குது. சிம்ம ராசியில் பிறந்து இந்த தொழில் பண்ணால் சிறப்பாக இருக்கலாம். மிகச்சிறப்பு. 7ஆம் இடத்துல சனி, ராகு நன்மையை தராது. உடல் நலத்தில் கவனம் தேவை. குறிப்பாக வாகன சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துகிறவங்க, டூரிஸ்ட் வச்சு நடத்துகிறவங்க, ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், ஆட்டோ மொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பணிமனை வைத்து நடத்தக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் எச்சரிக்கை. அதை விட முக்கியம், வாகனத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். சனியும் ராகுவும் 7 இருக்குது. கலத்திர தோஷம் வேறு. திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள், சண்டை, சச்சரவு, பிரிவு, தேவையில்லாத மனக்கசப்பு, விவாகரத்து வரைக்கும் போகும். அதனால் சிம்மராசிக்காரர்களும் கண்டிப்பாக ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்த்து தான் ஆகணும் இந்த மாதத்தில். ஏன்னா கிரகங்கள் அமைப்பு சரியில்லை. அதனால் சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எப்போ பார்க்கணும்? இந்த மாதிரி டைமில் தான் சொந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். என்னுடைய நம்பர் அதில் வரும். அதை பார்த்துட்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க, பார்த்து சொல்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலங்களில் ஒரு 80% நன்மைகள் அப்படி தான் என்னால் சொல்ல முடியும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே 80% நன்மைகள். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் ஆதிசிவன் சிவபெருமான். சிவபெருமானையும் வணங்கி சொந்த ஜாதகத்தையும் பார்த்து ஒரு முறை இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.